சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா ப்ரோ. ஆமா, என்ன கோவம்? ஏன் கோவம்டா? உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டியா? என் தம்பி வராம நான் தாலியே கட்ட மாட்டேன்னு புடிவாதமா சொல்லிருக்கணும்ல. ஏன் ப்ரோ சொல்லல? அட பாவி டேய், இதுதான் உன் கோவத்துக்கான காரணமாடா? ஏன்டா கேட்க மாட்டேன்? என் கல்யாணத்துக்கு நீ வராம இருந்ததுக்கு நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும். ஆஹா, இந்த மாதிரி ஏதாவது சும்மா சொல்லி என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத ப்ரோ. இல்லடா தம்பி, அதான் சித்தப்பா சித்தி எப்படியா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, என் கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்பம், எங்கெங்கயோ போய் என்னென்னமோ ஆயிடுச்சுரா. அதனாலதான் உன் அண்ணனால தனிப்பட்ட முறையில உன்னைய கூப்பிட முடியாம போயிருச்சுரா. அதெல்லாம் எதுவும் நீ மனசுல வச்சுக்காதடா கதிரு. என் செல்ல தம்பி இல்ல, அண்ணன் கூப்பிடலாம் என்னடா, நீ பாட்டு கிளம்பி வந்துருக்க வேண்டியதானே. சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. என் செல்ல தம்பியில, என் தங்க கம்பியில இப்படி செல்லாம ஏதாவது சொல்லியே என் கோவத்தை குறைச்சிரு ப்ரோ. என் தம்பி கதிரு சிரிச்சுட்டான், என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிருச்சு. அப்பாடா, இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. ஆமா ப்ரோ, பெரியம்மா சொன்னாங்க நீயும் அண்ணியும் தான் வெளியே போயிருக்கிறதா. ஆனா நீங்க இருக்க அண்ணி எங்க? அண்ணி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காடா. சரி சரி கதிரு, அவளும் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாடா. வா கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அவளை பார்த்தோம்னா அவளே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா. டே தம்பி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஓ அண்ணியே வந்துட்டா பாடுறா. சின்னையா, இது யாருன்னு சொல்லு பாப்போம். தெரியலையே. தெரியலையா? இது யாரு தெரியுமா? என் தம்பி கதிர்வேலு, நம்ம சித்தப்போட பையன். அப்படியா? தம்பி நான் தம்பி, தங்க கம்பி. ஹாய் கதிர். டேய் தம்பி, அண்ணி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம நிக்கிற. டேய் கதிரு, என்னடா? ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கதிர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அண்ணனுக்கு மேரேஜ் நடக்க மாட்டேங்குதுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா பேரழகியா இருக்கிற நீங்க என் அண்ணனுக்கு ஒய்ஃபா கிடைக்கணுன்றதுக்காக தான் அப்படி ஆயிருக்குன்னு இப்பதான் புரியுது. ரியலி மை ப்ரோ, வெரி வெரி லக்கி. இல்ல கதிர், என் சின்னையா. சின்னையாவா? அது தம்பி, ஈஸ்வரி என்ன செல்ல மரியாதையோட சின்னையா சின்னையான்னு தான் கூப்பிடுவா. சின்னையா எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அண்ணி, நீங்க இவ்ளோ அடக்கமா பேசுறது உங்க அழகையும் பெருந்தன்மையும் இன்னும் அதிகமா தான் காட்டுது. ப்ரோ, எனக்காக இவ்ளோ அழகான அறிவான அண்ணிய கொடுத்ததுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேய் தம்பி, உன் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சதுடா. என்ன இசை, என்னாச்சு? இல்ல, இப்ப நீங்க என்ன பத்தி பெருமையா சொல்லி என் தலையில டன் கணக்குல ஐச வச்சீங்கல்ல, அதான் எனக்கு தும்மல் தும்மலா வருது. சரிங்க சின்னையா, உள்ள வாங்க, அத்தைய பாக்கலாம். வாடா. அட பாவி முட்டா பையன் அழகு, உனக்கு பேரழகியா இப்படி ஒரு பொண்டாட்டியா? என்னால அதை தாங்கிக்கவே முடியல. நீ ஈஸ்வரிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து அவளை பார்த்திருந்தேனா, நான் உன்னை முந்திக்கிட்டு அவளை கரெக்ட் பண்ணியிருப்பேன். ச்சே, மிஸ் பண்ணிட்டோமே. எனக்கு இந்த கமிட்மெண்ட்டே பிடிக்காது. ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பொக்கிஷம் எனக்கு தான் சொந்தமா இருக்கணும். இனிமே 24/7 இதுதான் எனக்கு வேலை. அத்தை. வா ஈஸ்வரி, அபிய காலேஜ்ல விட்டுட்டு வந்தாச்சா? ஆமா அத்தை, விட்டுட்டு வந்தாச்சு. கதிர் வந்திருக்கான், சக்தி தம்பியோட பையன். பாத்தியா? பாத்தேன்.
பேசிட்டு தான் வந்தேன். ரொம்ப நல்ல பையனா இருக்காரு. ஆ, ரொம்ப நல்ல பையன் மட்டும் இல்லம்மா, ரொம்ப நல்லா படிச்சிருக்கான். சின்ன வயசுல நம்ம அழகு சுந்தரமும் அவனும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ஆனா மாமா நினைச்ச அளவுக்கு அழகு சுந்தரத்துக்கு படிப்பு ஏறல. ஆனா இவன் நல்லா படிப்பான். அதுக்காகவே உன்னோட மாமா அவனை ஒரு பெரிய ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வச்சாரு. அவனும் அவர் கனவை நல்லபடியா நிறைவேத்திட்டான். நல்லா படிச்சான். உன் மாமாவோட ஒவ்வொரு கனவும் ஒன்னொன்னா நிறைவேறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அந்த விதத்துல மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அத்தை, மாமாவோட கனவுகளும் ஆசைகளும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் மனசுல இருந்த ரகசியமும் பயமும் உங்களுக்கு தெரியல. எனக்கு அது தெரிஞ்சும் என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா புல்லட் குமார் மர்டர் விஷயத்திலையும் அபி மேல தொட்டிய தள்ளி விட்ட விஷயத்திலையும் எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால சம்பந்தப்பட்டவங்க தப்பிச்சிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். இந்த தடவை மாமாவோட சாவுக்கு காரணமானவங்க யாருங்கிறத ஆதாரம் இல்லாம நான் உங்ககிட்ட அவசரப்பட்டு சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு நிச்சயம், மாமாவோட நினைவு நாளுக்குள்ள கொலைகாரன் யாருன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஈஸ்வரி, என்னம்மா என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல அத்தை, மாமாவோட நினைவு நாள் வருதுல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிங்க அத்தை, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அண்ணே. வாங்க தம்பி. ஈஸ்வரி, நீ எங்கதான் இருக்கியா? ஆமா சார். எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா? எவ்வளவு சார்? 2 லட்சம் ரூபாமா? சரி. எனக்கும் பணம் வேணும் ஈஸ்வரி. எவ்வளவு? 3 லட்சம். சரிங்க சார், ஒரு நிமிஷம். சம்பத், அக்கா. மாமாவோட நினைவு நாள் வருது. உனக்கு அது ஞாபகம் இருக்குல்ல? என்னக்கா நீங்க? நான் எப்படிக்கா மறப்பேன்? ஈஸ்வரி கிட்ட நான் அது விஷயமா அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கேன். சம்பத் சார் இந்தாங்க. சக்தி சார் அக்கா. இந்தாங்க. வரேன்க்கா. சரி. வரேன் ஈஸ்வரி. அண்ணே, ஒரு விஷயம் அண்ணே. சொல்லுங்க தம்பி. கதிர ஆபீஸ் கூட்டு போலான்னு இருக்கேன் அண்ணே. இதையெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க தம்பி? கதிரும் நம்ம அழகு மாதிரி தானே. போங்க, ஆபீஸ் கூட்டிட்டு போங்க. சரிங்க அண்ணே. வரேன் அண்ணே. முடிச்சாச்சா? எழுதிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க? தம்பி, டே கதிரு, என்னடா பின்னாடியே வருவேன்னு பார்த்தா நீ இங்கேயே நின்றுகிட்டு இருக்க?